இந்த கோயிலில் குரங்குகள் இருந்தாலும் இது நடக்கவே நடக்காது. சிம்ம அவதார கோயில் மர்மம், அதுவும் நம் தமிழகத்தில். விஷ்ணுவின் 4வது அவதாரமாக விளங்குகின்ற நரசிம்மர் அவதாரம் சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் சிங்கத்தின் நகங்களையும் கொண்ட அவதாரமாகும். வைஷ்ணவர்கள் பலர் நரசிம்மரை தங்களது முதன்மை கடவுளாகவும் வழிபட்டு வருகின்றனர். ஏனென்றால் தனது பக்தர்களை தக்க தருணத்தில் வந்து காக்கும் கடவுளாகவும் நரசிம்மர் கருதப்படுகிறார். அதாவது தன்னுடைய பரம பக்தனான பிரகலாதன் அசுரனாக பிறந்தாலும் இறைவனின் மீது அவன் கொண்ட சிறந்த பக்தி, எப்பேற்பட்ட தடை அவமானங்கள் வந்தாலும் கடவுள் மீது அவர் கொண்ட நம்பிக்கையை விடாத காரணத்தினால் அவனுக்காகவே நரசிம்மர் என்ற அவதாரத்தை எடுத்த விஷ்ணு இரண்யன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்தார். விஷ்ணுவின் 4வது அவதாரமாக நரசிம்மர் அவதாரம் கருதப்பட்டாலும் நரசிம்மருக்கும் பல வடிவங்கள் உள்ளது. கிட்டத்தட்ட 9 வடிவங்களில் நரசிம்மரை வழிபட்டு வருகிறார்கள் பக்தர்கள். உக்கிர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்ப நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் என 9 வடிவங்களை கொண்ட இந்த நரசிம்மர்களை நவ நரசிம்மர் என்று அழைக்கின்றனர். இந்த நவ நரசிம்மர்களின் வடிவமானது ஆந்திராவில் உள்ள அகோபிலம் என்ற இடத்தில் அமைந்துள்ள கோயிலில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒருவேளை நவ நரசிம்மர்களை ஒன்றாக பார்க்க வேண்டும் என்றால் நாம் ஆந்திராதான் செல்ல வேண்டுமா என்று தமிழக பக்தர்கள் யாரும் கவலை கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் சென்னைக்கு அருகிலேயே நவ நரசிம்மர்களை கொண்ட நவகிரக சன்னதி சிம்மகிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது. அதுவும் சென்னைக்கு அருகில் ஒரு மலைகளுக்கு நடுவில் இந்த கோயில் அமைந்துள்ளது என்று கூறினால் அனைவருக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். சென்னையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம் செய்யூர் வழித்தடத்தில் அமைந்துள்ள சித்திரவாடி என்ற மலைகள் நிறைந்த ஒரு சிறிய கிராமத்தில் சிம்மகிரி என்ற மலையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் எழுந்தருளியுள்ளார். அதாவது ஆந்திர மாநிலத்தில் அகோபிலத்தில் நவ நரசிம்மரும், சிங்கபெருமாள் கோயிலில் பாடலாத்ரி நரசிம்மரும், பழைய சீவிரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரும் நரசிங்க பெருமாள் எழுந்தருளி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வரும் வேளையில் சென்னைக்கு அருகிலும் சிம்மகிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் தன்னை தேடி வரும் பக்தர்களின் கோரிக்கைகளை நாளை என்று தள்ளி போடாமல் அன்றே தீர்த்து வைக்கிறார். இந்த பகுதியை அடைந்தவுடன் முதலில் 250 படிகளை கடந்து சென்றால் சிங்கமுக வடிவத்திலேயே நரசிம்மர் கோயில் அமைந்திருக்கும். அதன் நுழைவாயில் நரசிம்ம பெருமாள் வாய்க்குள் நாம் நுழைவது போன்ற வடிவமைக்கப்பட்டிருப்பது நம் மனதை கொள்ளை கொள்வதோடு நம்மை பக்தியில் ஆழ்த்திவிடும். அதோடு இந்த தளத்தில் ஸ்ரீ நரசிம்மர் லக்ஷ்மி பிராட்டியை தன் மடி மீது அமர்த்தி அனைத்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த கோயில் மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது. அதனால் ஆஞ்சநேயரின் அம்சமாக விளங்குகின்ற குரங்குகளும் இங்கு ஏராளமாக காணப்படுகிறது. ஆனால் மற்ற மலைக்கோயில்களில் இருப்பது போன்று இங்குள்ள குரங்குகள் பக்தர்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்வதில்லையா? மலையேற முடியாதவர்களுக்கும் வயதான பக்தர்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை தரிசிக்க வசதியாக மலைக்கோயிலின் அடிவாரத்திலும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஒரு கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிம்ம நரசிம்மர் கோயில் குறித்த வீடியோக்களும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவிலும் சிம்ம நரசிம்மர் கோயிலை நாம் காணலாம். அந்த வீடியோவை கண்டதுமே நாம் நிச்சயமாக இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு பக்தர்கள் மனதிலும் தோன்றிவிடும். ஏனென்றால் அந்த கோயிலின் அமைப்பு அப்படி ஒரு அற்புதமான காட்சியாக உள்ளது. இப்படி ஒரு கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்மகிரி நரசிம்மர்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஜேர்னி. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மலை கோவில், அருமையான நரசிம்மருடைய வாய்க்குள்ளேயே போற மாதிரி இப்படி ஒரு அமைப்பை பண்ணியிருக்காங்க. பாராட்டியே ஆகணும். ரொம்ப அர்ப்பணிப்போட ரொம்ப பிரமாதமான ஒரு கோவில். இது ஒரு வீக்கெண்ட்ல அழகா நீங்க போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். இந்த கோவில் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு என்ட்ரன்ஸ். பாத்தீங்களா, இந்த மாதிரி உலகத்திலே எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை. நரசிம்மருடைய வாய்க்குள்ளேயே உள்ள போய் மறுபடியும் நரசிம்மரை சேவிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா பாருங்க. அந்த பல்லெல்லாம் அப்படி நிஜமா பண்ணிக்கிற மாதிரி இருக்கு.
உள்ள லக்ஷ்மி நரசிம்மருடைய அற்புதமான ஒரு காட்சி. இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக எல்லாருமே போயிட்டு வாங்க. இந்த கோவில் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இந்த கோவிலுடைய முழு வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.